ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொதுவாகவே நீர்க்காய்களில் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்மளுடைய உணவில் இந்த மாதிரி புடலங்காய், சொரக்காய் இல்லைனா பீர்க்கங்காய் இந்த மாதிரி நீர்க்காய்கள் எடுத்துக்கும் போது உடலுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். வாங்க இந்த புடலங்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறுபருப்பு இல்லைனா கடலைப்பருப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி சிறுபருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிறுபருப்புனா பாசிப்பருப்பு தாங்க. இதே மெத்தடில் நீங்கள் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணியும் செய்யலாம். முதல்ல சிறுபருப்பு ஒரு கப் எடுத்து அதை வேக வச்சுருங்க. குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். ரொம்ப வேகக்கூடாது. இந்த மாதிரி மலர்ந்து வந்தால் போதும். நீங்கள் கை வச்சு பார்க்கும்போது அது வெந்திருக்கணும். ஆனால் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துடலாம். இந்த பூண்டு நல்லா வதக்கிடுங்க. ஆனால் தீஞ்சிடக்கூடாது. அந்த பூண்டு நல்லா வதங்கி இருக்கணும். அடுத்ததான் நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துடலாம். அடுத்ததாக உப்பு சேர்த்துருங்க. இப்போ பொடியை நறுக்கி வச்சுருக்க புடலங்காயை இதில் சேர்த்துடலாம். காய் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். ஏன்னா நீர்க்காய்ங்கிறதுனால அதுலேயே தண்ணி விடும். அதனால் தண்ணி நிறைய சேர்க்க தேவையில்லை. தட்டு போட்டு மூடிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அது வேகட்டும்னு விட்டுடலாம். ஒரு நிமிஷம் கழித்து தட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. அந்த பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இப்போது இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க.
மறுபடியும் தட்டு போட்டு வேகட்டும்னு விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அது வேகட்டும். அடுத்ததாக இதில் கடைசியாக சேர்க்கறதுக்காக தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தேங்காய் நிறையவும் சேர்க்கக்கூடாது. ஒரு 2 துண்டு அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. சிறுபருப்பு ரொம்ப குழஞ்சிட்டாலும் சாம்பார் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து கூட்டுக்கு ரொம்பவும் வேகக்கூடாது. ஒரு 3/4 வேக்காடு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ கடைசியாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த கூட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக சாதம் வடித்து ரசம் வச்சு இந்த கூட்டு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா வெறுமனை சாதத்துலேயே போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.